தேவனே, இந்த நாளை காணச் செய்த உமது கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுதும் நாங்கள் வாசிக்கவும் கேட்கவும் போகிற அந்த வசனங்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். இந்த வசனங்களின் மூலியமாய் நீர் எப்படி எங்களோடு பேச விரும்புகிறீரோ நீர் பேசும். உம்முடைய வசனங்கள் எங்கள் இருதயத்தை புடமிட்டு உமக்கென்று எங்களை அர்ப்பணிக்க நீர் கிருபையை தந்து காத்துக்கொள்ளும்படி எண்ணிக்கொண்ட அச்சரமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பான சுமுத்திரையான நிறை கல்லோ அவருக்கு பிரியம். அகந்தை வந்தால் லச்சையும் வரும். தாழ்ந்த சிந்தனை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. செம்மையானவர்களுடைய உத்தமமார்களை நடத்தும். துரோகிகளின் மாறுபாடு அவர்களை பாழாக்கும். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படும். துன்மார்க்கனும் தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். துரோகிகளோ தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள். துன்மார்க்கன் மறிக்கும் போது அவன் நம்பிக்கை அழியும். அக்கிரமக்காரரின் அபேட்சை கெட்டுப்போம். நீதிமான் இக்கட்டின் என்று விடுவிக்கப்படுவான். அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான். நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் கலிகூரும். துன்மார்க்கர் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும். செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோம். துன்மார்க்குடைய வாயினால் அது இடிந்து விடும். மதி கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான். புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். ஆவியில் உண்மையுள்ளவன் காரியத்தை அடக்குகிறான். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகமுண்டாகும். அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான். பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான். நான் ஒழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள். பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். தயை உள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொடுப்பான். கடூரன் தன் உடலை அழக்கடிக்கிறான். துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான். நீதியை விதைக்கிறவன் மெய்ப்பலனை பெறுவான். நீதியை ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான். மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். கையோட கைகோத்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான். நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ வஞ்சியின் மூக்கில் உள்ள பொன் மூக்கு திக்குச்சமான. நீதிமான்களுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்குடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். இருக்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான். தீமையை தேடுகிறவனுக்கு ஒருத்தர் தீமையே வரும். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். நீதிமான்களோ குளிரை போலே தழைப்பார்கள். தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்திரிப்பான். மூடன் ஞானமுள்ளவனுக்கு அடிமையானவன். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும். துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம் என்பது. ஆமேன், ஆமேன். Proverbs 11. A false balance is abomination to the Lord, but a just weight is his delight. When pride cometh, then cometh shame, but with the lowly is wisdom. The integrity of the upright shall guide them, but the perverseness of transgressors shall destroy them. The just profit not in the day of wrath, but righteousness delivereth from death. The righteousness of the perfect shall direct his way, but the wicked shall fall by his own wickedness. The righteousness of the upright shall deliver them, but transgressors shall be taken in their own naughtiness. When a wicked man dieth, his expectation shall perish, and the hope of unjust man perisheth. The righteous is delivered out of trouble, and the wicked cometh in his stead. An hypocrite with his mouth destroyeth his neighbor, but through knowledge shall the just be delivered. When it goeth well with the righteous, the city rejoiceth, and when the wicked perish, there is shouting. By the blessing of the upright the city is exalted, but it is overthrown by the mouth of the wicked.
He that is void of wisdom despiseth his neighbor, but a man of understanding hideth his peace. A talebearer revealeth secrets, and he that is of a faithful spirit concealeth the matter. Where now counselors, the people fall, but in the multitude of counselors there is safety. He that is surety for a stranger shall smart for it, and he that hateth shortition is sure. A gracious woman retaineth honor, and strong men retain riches. The merciful man doeth good to his own soul, but he that is cruel troubleth his own eyes. The wicked worketh a deceitful work, but to him that soweth righteousness shall be a sure reward. As righteousness tendeth to life, so he that pursueth evil pursueth it to his own death. They that are of a proud heart are abomination to the Lord, but such as are upright in their way are his delight. Though hand join in hand, the wicked shall not be unpunished, but the seed of the righteous shall be delivered. As a jewel of gold in swine's snout, so is a fair woman who is without discretion. The desire of the righteous is only good, but the expectation of the wicked is wrath. There is that scattereth and yet increaseth, and there is that withholdeth more than is meet, but it tendeth to poverty. The liberal soul shall be made fat, and he that watereth shall be watered also himself. He that withholdeth corn, the people shall curse him, but blessing shall be upon the head of him that selleth it. He that diligently seeketh good procureth favour, but he that seeketh mischief, which shall come unto him. He that trusteth in his riches shall fall, but the righteous shall flourish as a branch. He that troubleth his own house shall inherit the wind, and the fool shall be servant to the wise of God. The fruit of the righteous is a tree of life, and he that winneth souls is wise. But behold, the righteous shall be recompensed in the earth, much more the wicked, and they say not. Amen. Amen. இப்பொழுது வாசித்த கேட்ட இந்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உமது வசனங்களை கேட்கவும் அதன்படி நடக்கவும் இன்னும் அந்த கிட்டி சேரவும் எங்களுக்கு நீர் கிருபையை தந்து நீர் நடத்தும் ஐயா. நீர் எங்களோடு இரு. நாள் முழுவதும் உடைய கிருபை எங்களை தாங்கி கொண்டு நாங்கள் உம்மை பற்றி கொண்டு எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் தரித்திருக்கிறவர்களாய் மாற்றி எங்களை நீர் நடத்தும். நீர் ஆசீர்வதித்து காத்து பாதுகாத்துக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன். ஆமீன்.